Hi everyone, welcome back to my channel. So in the video, 10th standard, 11th standard and 12th standard quarterly exam 2025 last 7 days தான் இருக்குது. For 11th and 12th வந்து quarterly exam வந்து September 10 which is Wednesday வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. And for 12th standard பாத்தீங்க அப்படின்னா I think Monday நினைக்கிறேன் September 15 வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. So quarterly examக்கான உங்களுக்கான இந்த last 7 daysக்கான study plan தான் பார்க்க போறோம். If you are 10th you have உங்களால் வந்து 450 ப்ளஸ் அண்ட் 11th 12th உங்களால் 550+ ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து லைக் வந்து லாங்குவேஜ் வந்து லாஸ்ட் மினிட்ல கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், விச் இஸ் எக்ஸாமுக்கு 1 day பிஃபோர். பட் மேஜர் சப்ஜெக்ட் இதே 10th இருந்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ், சோசியல் சயின்ஸ். இதே 11th 12th இருந்தீங்க அப்படின்னா மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி போன்ற சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளான் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 11th and 12th ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழா இருந்தாலும் சரி இல்லை இங்கிலீஷா இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து லீவ் வந்து கிடையாது இல்லையா? ஸோ லீவ் இல்லை அப்படிங்கிறப்ப நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லைக் வந்து சாட்டர்டே அண்ட் சண்டே இருக்கும்ல, இப்போ கம்மிங் சாட்டர்டே அண்ட் சண்டே. ஸோ கம்மிங் சாட்டர்டே அண்ட் சண்டே பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து இங்கிலீஷ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. லைக் இங்கிலீஷில் உள்ள கிராமர் செக்ஷன் எல்லாமே வந்து சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா தமிழுக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லைக் வந்து உங்களுக்கு வந்து 10 வந்து எக்ஸாம் அப்படின்னா ஷுவராக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ 10 எக்ஸாம்ங்கிறப்ப 9 வந்து நீங்கள் தமிழ் தான் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. பட் ஆஃப்டர் தட் உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 11 வந்து இங்கிலீஷ் இருக்குது. ஸோ அப்போ வந்து இங்கிலீஷுக்கு லீவ் இல்லை. ஸோ அதனால வந்து இந்த சாட்டர்டே சண்டே வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ சாட்டர்டே சண்டேக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே 3 நாள் இருக்குல்ல. ஸோ அந்த 3 நாளைக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. இப்போ மேக்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எல்லா ஃபார்முலாஸும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஃபார்முலாஸ், அதுக்கப்புறம் எந்த சம்முக்கு எந்த ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் ஒரு நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ மேத்தமெட்டிக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 3 யூனிட் வந்து மேக்ஸில் ஈஸி தான். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அண்ட் தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இந்த 3 யூனிட்ல எதுவுமே வந்து உங்களுக்கு ஷுவரா 2 5 மார்க் அண்ட் 2 3 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சாரி 3 மார்க் ஒன்று தான், 5 மார்க் வந்து 2 கேட்குறாங்க. ஸோ இப்போ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லைக் வந்து கிரேமர் ரூல் ஷுவரா கேட்கக்கூடியது, அண்ட் லாம்டா அண்ட் மியூ வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறது, காஸியன் எலிமினேஷன் மெத்தட். ஸோ இதெல்லாம் இதே காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா ஆர்குமெண்ட் மெத்தட், ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்னா சால்வ் த பாலினாமியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது. ஸோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷன் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். ஸோ அதை வந்து லாஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். வெக்டார் அல்ஜிப்ரா, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டார் அல்ஜிப்ரா விச் 6th யூனிட். இதில் வந்து காஸ் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா உங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது, காஸ் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா அண்ட் அதே மாதிரி காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா சைன் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் ஆர் மைனஸ் பீட்டா வச்சு சைன் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா அண்ட் சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஒரு 4 கொஸ்டின் இருக்கும். ஸோ இதுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷுவரா ஒரு 5 மார்க் வந்து கேட்பாங்க. 4 கொஸ்டின் படிச்சீங்கன்னா. ஸோ அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி நெக்ஸ்ட் 2 days எதர் வந்து நீங்கள் ஃபிசிக்ஸ் எடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே கெமிஸ்ட்ரி, இல்லை கெமிஸ்ட்ரினா நெக்ஸ்ட் டே ஃபிசிக்ஸ். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபிசிக்ஸில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா டாப் 20 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு லைக் 2 மார்க் அண்ட் 3 மார்க் பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனியாக பர்டிகுலராக வேறு எதுவும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லைக் இப்போ மொத்தமாக சொல்லிட்டேன் இந்த நாள் இதை ப்ரிப்பேர் பண்ணுங்க. இப்போ இந்த 7 days நீங்கள் கரெக்டாக படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு மேலே வந்து உங்களால் வந்து ஆல் கொஷின்ஸ் நீங்கள் வந்து ஆல் கொஷின் இல்லை எனக்கு வந்து எல்லாமே படிக்கணும், எனக்கு இம்பார்ட்டன்ட்னு தேவையில்லை, நான் எல்லாமே படிக்கணும், நல்ல மார்க் எனக்கு பப்ளிக்கில் எடுக்கணும், ஸோ அதுக்கு நான் எல்லாத்தையுமே படிக்கிறேன், இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் எனக்கு வேண்டாம், ஏன்னா நான் எல்லாமே எனக்கு நான் நாலேஜும் கேதர் பண்ணணும்னு சொன்னேன், எல்லாமே படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து இப்போ மேக்ஸ் இருக்கு 6 யூனிட் இருக்குன்னா ஒரு 4-5 யூனிட்டை நான் தரவா ப்ரிப்பேர் பண்ணிங்க. அப்போ எப்படி நல்லா குவார்டர்லி மார்க் எடுக்க முடியுமா? நோ ப்ராப்ளம். யூ ஹேவ் நாலேஜ் உங்களுக்கு இருக்கும். 4 யூனிட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அப்புறம் அந்த குவார்டர்லி ஹாலிடேஸில் பேலன்ஸ் யூனிட் ப்ரிப்பேர் பண்ணிங்க. மார்க் வராது தான், நோ ப்ராப்ளம். பட் பப்ளிக் எக்ஸாமில் மார்க் வரும்ல. ஸோ அதனால வந்து நீங்கள் ஃபுல்லாக எனக்கு நல்லா எனக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும், எனக்கு வந்து மார்க் நாட் ப்ரியாரிட்டி, நெக்ஸ்ட் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதணும், அப்போ எனக்கு நாலேஜ் வேணும். ஸோ அதனால் ஐ ஹாவ் டு ஸ்டடி ஆல் தி கொஷின்ஸ் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இல்லை எனக்கு வந்து மார்க் வெரி இம்பார்ட்டன்ட், நான் மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் படிக்கிறேன், எனக்கு கட் ஆஃப் வேணும், நல்ல காலேஜ் போய் நான் காலேஜ் போய் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நான் சொன்னேன் எல்லாத்தையுமே. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த ஸ்டடி பிளான்.
அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே 10th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறப்ப அதே தான் 11th 12th இப்போ தான் சொல்லிடுவேன். அண்ட் 10th அப்படிங்கிறப்ப வந்து சேம் நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே லீவ் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த லீவ்லேயே படிச்சுக்கலாம். அப்போ இப்போ நீங்கள் என்ன படிக்கிறோம் அப்படின்னா மேக்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி 5 மார்க் சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இல்லை அதை தாண்டி வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் அப்லோட் த வீடியோ அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் நெக்ஸ்ட் வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட். ஆல் தி பெஸ்ட்.